6 மாசமா முடங்கி போய் வீட்ல கிடக்குறாரு. ஒரு வேலைக்கு போக பிடிக்கல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் வந்தாங்க எங்க அம்மா கிட்ட கூட முன்னாடி வந்து நான் பேசுறது இல்லை. என்ன நினைச்சா எனக்கு கேட்காஃபையும் இருக்கு. அன்பா பேசுற அம்மா கிட்ட என்னால அன்பா பேச முடியல. இவனால எல்லாமே நடந்துச்சு மேடம். ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணேன், விட்டுட்டு போயிட்டாங்க என்னைய. வேணாங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது நைட்டெல்லாம். உங்களுக்கு அவங்கள எப்படி தெரியும்? எங்க பாத்தீங்க? அப்படியே வேலை செய்யற இடத்துலயே கொஞ்சம் வந்துட்டு போனப்ப அப்படியே பழக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க. அவங்க ஏற்கனவே அந்த பொண்ணு கூட லவ் பண்ணியிருக்காங்க. அது தெரியாம நான் என்னையும் அந்த பொண்ணை லவ் பண்றதும் உண்மைதான், உன்னை லவ் பண்ணதும் உண்மைதான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்க. 2 பேர் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. ஆனா நீ வேண்டாம். இப்ப அவங்களுக்கு தெரிய வந்து அந்த பொண்ணு போட்டு அவங்கள அடிச்சாங்க. ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டாங்க. பயங்கரமா எமோஷனலா எமோட்டா அவங்க வந்து எல்லாம் பண்ணாங்க. பட் என்னால அதெல்லாம் பண்ணவே முடியல. ஊருக்கு போனாங்க, பேசினேன், பழகுனேன், இருந்துச்சு. அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான்மாங்க தனியா பேசும்போது. உங்களுக்கு அவங்க ஃபினான்ஷியலி ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா, இல்ல நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா? அந்த மாதிரி வேற ஹெல்ப்ஸ் ஏதாவது இருந்துச்சா? ஃபினான்ஷியலா அவங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு என்னோட ரிங்கு, தோடு நான் வச்சு கொடுத்தேன். அந்த பணம்னா கூட திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொடுக்கவும் இல்லை காசு. இங்கவே சொல்லுங்க மேடம், ஒரு அப்பா இல்லை, அண்ணன் தம்பி எனக்கு யாரும் இல்லை. எங்க அம்மா வச்சுட்டு தங்கச்சி வச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட தெரியாம எப்படி பண்ணிட்டு இருக்கலாம் வேலையுமே. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என்னை விட்டு போயிட்டா வாழ்க்கை நினைச்சுக்கிறேன் நானு. இந்த உலகத்துல காதல்ன்றது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. எல்லா உயிரினங்களுக்கும் மகிழ்ச்சி மட்டுமே தர காதல் மனிதர்களுக்கு மட்டும்தான் வலியும் சேர்த்து தருது. இங்கே ஒரு பெண் அவங்க காதலுக்காக நகை, பணம்னு எல்லாத்தையும் இழந்து தன்னோட காதலையும் இழந்த வலி தாங்க முடியாம இன்னைக்கு நம்ம ஷோட கன்ஃபெஷன் ரூம் வந்திருக்காங்க. தான் உயிருக்கு உயிராக காதலிச்ச அந்த காதலனுக்காக தன் கிட்ட இருக்க நகை, பணம்னு எல்லாமே கொடுத்து உதவின அந்த பெண்ணுக்கு அவங்க ஃப்ரெண்டு மூலமா காத்துறது பெரிய அதிர்ச்சி. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேம். தூக்கமே வர மாட்டேங்குதுங்க எனக்கு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அது இப்போ ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணேன், விட்டுட்டு போயிட்டாங்க என்னைய. வேணாங்கிறாங்க. அது என்னால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதான் மேம். எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு இப்போ 2 மாசம் ஆயிடுச்சு அவங்க விட்டுட்டு போய். ஆனா அவங்க இப்போ வேணாங்கிறது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலங்க மேடம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது நைட்டெல்லாம். எவ்வளோ பிரச்சனை எல்லாம் வந்திருக்கிறேன் ஃபேஸ் பண்ணி. ஆனால் இது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல வேணான்னு சொன்னது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் மேடம். ரெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் பண்ணது வந்து 2 வருஷமா லவ் பண்ணேன். இப்போ வந்து வேற ஒரு பிள்ளைய முன்னாடியே லவ் பண்ணியிருக்கிறான். அவன் பண்ணியிருக்கான். இது இப்போதான் தெரிய வந்துச்சு. வேணாம் போயிரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த மனநிலை வர மாட்டேங்குது. அது எப்படி அது வெளியே வரவும் முடியல, அதே சமயம் அந்த ஆளை ஏற்றுக்கவும் முடியல. புரியுது. 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க வேற ஆள் லவ் பண்றதுனால நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? அவங்க ஏற்கனவே அந்த பொண்ணு கூட லவ் பண்ணியிருக்காங்க. அது தெரியாம நான் என்னையும் போனது ஞாபகம் வந்தது எல்லாமே அப்படியே இருக்கனால என்னால வந்து அது அந்த ஞாபகத்துல மறக்கவும் முடியாது. இல்ல ஏத்துக்கக்கூடிய மனநிலையே வரமாட்டேங்குது. அதே மாதிரி மறக்கவும் முடியல. தூக்கம் வரமாட்டேங்குது. நைட்டு யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. எதுக்குதான் இந்த லைஃப் வேணாம், அந்த லைஃப் இதுக்கு மேல எதுவும் வேணான்னு இருக்கு. இல்லைன்னா எப்படி நம்ம இதுல இருந்து வெளியே வந்து வாழ்க்கையில ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு அவங்கள எப்படி தெரியும்? எங்க பாத்தீங்க? அப்படியே வேலை செய்யற இடத்துலயே கொஞ்சம் வந்துட்டு போனப்ப அப்படியே பழக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க. இப்ப நீங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அவங்க வேற இடத்துல வந்து ஒர்க் பண்ணாங்க. ஒரு ஃப்ரெண்டு மூலியமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா.
இப்ப அவங்கதான் உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேணாங்கிறாங்க. எனக்கு வந்து வேணாம், ம், விட்டுட்டு போயிடலாம், தப்பு இல்ல, ம், அதெல்லாம் நிறைய நல்ல வாழ்க்கைலாம் அமையும் அப்படி சொல்றாங்க. ம், அந்த பேச்சுவார்த்தையா எடுத்துக்கும் போது இது வந்து ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ம். ஆனா வந்து மனசுங்க இருக்குல்ல, அது ஏத்துக்க மாட்டேன். உங்களுக்கு இன்னும் அவங்க வேணும்னு நினைக்கிறீங்களா? அதான் மேடம், 2 மனசா இருக்கு. ரொம்ப திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. தூக்கமும் வர மாட்டேங்குது. ம். என்னன்னே அது சொல்ல தெரியல எனக்கு. அவங்கள எதனால பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? நல்லா பேசுவாங்க, ம், நல்லா பேசுவாங்க. சரி, நல்லா அடுத்தடுத்து டிராவல் பண்ணி போகலாம் ம். அப்படின்னு நம்ம நினைக்கிறது தானே எல்லாம். ஓகே. இந்த 2 வருஷமும் சண்டை இல்லாம நல்லா இருந்தீங்களா? சண்டை வருமா? எப்படி இருந்தீங்க? சண்டையே வராது. ஒரு சண்டைனா அது கொஞ்ச நேரத்துல அது போயிடும். ஆனா ஒரு நல்ல சண்டையே வராம ம், நல்லா ஹெல்த்தியாகவும் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும் போது சகனா இதுதான் எதுவுமே இல்லை, ம். அவ்வளோதான் அப்படிங்கும் போது அதை ஏற்றுக்க முடியாம எல்லாமே என்ன நானே வருத்திக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயம்லாம் புரியுது. நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு இப்படி வேலையில ஆயிடுச்சு. இது பண்ண முடியல, ஃபோக்கஸா இருக்க முடியல, ம், எதுவுமே பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலையே ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டா கூட ம், வேணாம் ம். அப்படி தோணுது. ஒரு படமே போய் பார்த்தா கூட படத்துல எல்லாம் அந்த இது போக மாட்டேங்குது. தானோ ஃபுல்லாவே அப்படி ஒரு இருக்கு. டைவர்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் இதுலயே தான் யோசனையா இருக்கு. ஆமா, ம், 24 மணி நேரமும் அதில் பாதி நேரம் இது ஒரு யோசனையாவே இருக்கு. இது என்னது, இது என்ன, எவ்வளோ பிரச்சனைனா கடந்து வந்திருக்கோம், இது என்ன இவ்வளோ ஒரு புரியுது. மோசமா இருக்குது இது, ம். அப்படி ஒரு வழியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்க கூட யார் இருக்கா? அம்மா அப்பா கூட இருக்கீங்களா இல்ல ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. ம், அப்பா இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க. அதுதான் எனக்கு வலினா, அது என்ன, அப்பா ஒரு இறந்தது பெரிய வலி இல்லைங்களா, அதுவே ஏற்றுக்க முடியலி. பட் ஒரு 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 ஜீவன் நம்ம கூட இல்லை இப்போ, ம். அந்த மனசே ஏற்றுக்குச்சு. ஆனால் இது வந்து ஏன் ஏற்றுக்க முடியலன்னு தெரில மேடம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அவங்க இன்னொருத்தவங்க கூட பேசுறாங்கன்னு? அதுவும் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரியும். ம், தெரிஞ்சு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, ம். என்ன ஏன் இப்படி நடந்துக்கிற, என்ன இப்படி, யார் இந்த பொண்ணு அப்படிங்கும்போது, இல்லை அதுவும் ஃப்ரெண்டு தான், அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஃப்ரெண்டு, என்கிட்ட அந்த பொண்ணு ஃப்ரெண்டு, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். மியூச்சுவல்ஸ். அவங்க அப்படி ட்ராமா. ஓகே. ஓ, அவங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களா? ஆமாம், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் ஃப்ரெண்டு, ம், அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன ஃப்ரெண்டு, அந்த மாதிரி சொல்லி ம். அவங்க ஒரு கேம் விளையாண்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. தெரியுது கெட்டவங்க தான் அப்படின்னு தெரியுது, ம். அது ஃபுல்லாக தெரியுது. 2 பொண்ணை வச்சு பேசுகிறாங்கனாவே கெட்டவங்க நமக்கு தெரியுது. அந்த ஃப்ரெண்ட் ஆனா இப்பதான் உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா அவங்க இந்த மாதிரி இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவங்க ஏமாத்துறாங்கன்னு? ஆமாம் ஆமாம், ம். அவங்களுக்கும் இப்பதான் தெரிய வந்தது. தெரிய வந்தது. சரி, 2 பேத்துல யாரு, ஏன்னா என்ன மாதிரியே இன்னொரு பொண்ணு அங்கே பாதிக்கப்பட்டிருக்குல்ல. ம். 2 பேருமே நின்று கேள்வி கேட்கும் போது, இல்லை நான் உண்மையாவே இப்ப அப்ப அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிச்சு அவங்க உங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு? 2 பேருக்கு தெரிஞ்சு ம், அந்த பையனை நிற்க வச்சு கேள்வி கேட்கும் போது தான், இல்லை உண்மையாவே நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணேன், பொண்ணெல்லாம் லவ் பண்ணல ம், அப்படின்னா, அப்போ சுத்தினது போனதெல்லாம் அந்த ம். உண்மைதான், ஆனால் ஃப்ரெண்டாக தான் பேசினேன், நீ தான் அப்படி எடுத்துக்கன்னு அந்த பொண்ணு முன்னாடி சொல்கிறாங்க. புரியுது. அப்புறம் நானும் கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன். மறுபடியும் ஃபோன் பண்ணி தப்பா எடுத்துக்காத அப்படி சொல்லி வேற ஏதாவது பாரு அப்படி சொல்றாங்க. ம், பொய்யா இருக்கிறாங்க. அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. புரியுது. இது எப்படி இதுல இருந்து வெளியே வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தன்னோட காதலன் இன்னொரு பெண்ணை காதலிக்கிறான்னு தெரிஞ்சு மனவேதனைக்கு உள்ளானவங்க வேலையை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருக்காங்க. அதை சுத்தி நடந்த எல்லா விஷயமுமே அவங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கு. உங்க ஃப்ரெண்ட் ஆக்சுவலி என்ன சொன்னாங்க, எதனால அவங்க ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஏதாச்சும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எதுனாலனா நான் என்ன சொன்னா, அவங்க கிட்டே பேசுறான், இன்னொரு பொண்ணுகிட்டே பேசுறான், ம், இந்த பையெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னாங்க. ம். எப்பவுமே நம்ம நம்புவோம் இல்லையா, என்ன பேசினாலும் நம்ம அக்கானவங்க நமக்கு தான் அப்படின்னு, புரியுது. அப்படிங்கிற இதுல இருந்தேன் நான். ஆனா உங்க கூட இருக்கும்போது அவங்க ஃபோன் யூஸ் பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க? 24 மணி நேரமும் பேசுவாங்க. அதுதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எப்படின்னா, நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சா காலையில 5 மணி வரைக்கும் ஃபோன் பேசிட்டு மறுபடியும் காலையில் கொஞ்ச நேரம் தூங்கும், ஒரு 10 மணி வரைக்கும். அப்புறம் ஆஃபீஸ் போகிறது வர்றது வேலை இருக்கும். கிடைக்கிற கேப் எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்போ நமக்கு என்ன தோணும், இந்த பையன் வந்து நம்ம கிட்ட உங்ககிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. இது வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கு.
நம்ப முடியாத ஒரு விஷயம். நம்ம தான் எப்படி இருக்கோம் புரியுது. அந்த மாதிரி இருக்கு. 12 மணி நேரம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, பாதி நேரம் தூங்குறாங்க, போகிறாங்க, மறுபடியும் மீட் பண்ணுறோம் சாயந்தரம். அப்படிங்கும் போது இது எங்க இது பண்ண மாதிரின்னு நடுவுல வேற டைமே இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா உங்ககிட்ட பேசும்போது எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா பேசுவோம். ரொம்ப அதான் சொன்னது, சண்டையே வராது. சண்டையே வராது. கத்தி அழுகவும் முடியல. கத்தி அழுதுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னாலும் இப்போ அவங்களுக்கு தெரிய வந்து அந்த பொண்ணும் போட்டு அவங்கள அடிச்சாங்க, ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டாங்க. பயங்கரமா எமோஷனலா எமோட்டா அவங்க வந்து எல்லாம் பண்ணாங்க. பட் என்னால அதெல்லாம் பண்ணவே முடியல, அடிக்க முடியல. ஏன்னா நம்ம ரொம்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்ப? அது பெயின் தாங்க, பயங்கரமா பெயினா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்க மைண்ட் செட் இப்ப என்னது? அவங்க கூட திருப்பி பேசணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல இருந்து மூவ் ஆன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? 2 மனசா இருக்குங்க. வந்துட்டா பரவாயில்லன்னு இருக்கு. அந்த மாதிரி சண்டையே இல்லாத ஒரு லைஃப் நல்லா இருக்குமான்னு தோணுச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஆனா நீங்க இவ்வளவு எஃபர்ட் எடுத்தோம், ஒருத்தவங்க மதிக்காம இவ்வளவு உங்களை ரெஸ்பெக்டே இல்லாம நடத்தும் போது திருப்பி அவங்க கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கல. நான் ஏன் இதுக்கு நான் டிசர்வே இல்லைல்ல. நான் ஏமாத்தல, இன்னொருத்தவங்களோட ஹஸ்பண்டை காதலிக்கல, புரியுது. வேற பொண்ணை லவ் பண்ற பையனை நான் தெரிஞ்சும் நான் லவ் பண்ணல. எனக்கு அதுதான் தேவைப்படுது. அவங்க ஏன் உங்களை இப்படி பண்ணாங்கன்ற ரீசன் அவங்க வாயில நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லாம ஒரு சிம்பிளா இதனாலதான் அப்படி பண்ண, அதனால அப்படி பண்ணாம அவங்க ஊருக்கு போனாங்க, பேசினேன், பழகுனேன், இருந்துச்சு. அதுவும் உண்மைதான், இதுவும் உண்மைதான்பாங்க தனியா பேசும்போது. ரெண்டும் உண்மைனா என்ன உண்மைன்னு எனக்கு தெரியல. உண்மை இதுல எங்க இருக்குன்னே தெரியல. அந்த பொண்ணை லவ் பண்றதும் உண்மைதான், உன்னை லவ் பண்ணதும் உண்மைதான் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்க. 2 பேர் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. ஆனா நீ வேண்டாம். 2 பேரான்னு வரும்போது அவங்கள தான் நீ வேணாம். 2 பேரான்னு வரும்போது நான் என்ன நான் வீட்டுல அவங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்களா அவங்க மேல? அவங்க தான் தேடி ஐயோ நீங்க, நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் பேசவும் மாட்டேன், பழகவும் மாட்டேன். அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டியா, போனியா, வந்தியா, எங்க போற, எங்க வர, போயிட்டியா, வீட்டுக்கு போயிட்டியா, சேஃபா வந்துட்டியா, அதுவா நம்ம ரொம்ப கேர் எடுத்து, பயங்கரமா கேர் எடுத்து பேசி 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 அப்போ நமக்கு இவ்வளோ கேரிங்கா ஒரு பர்சனா, சரி ஓகே கரெக்ட் தானே நமக்கு பார்ட்னர். ஆனா இவ்வளோ வருஷமும் கன்சிஸ்டன்டா இருந்தது அந்த கேர் இருந்துச்சுங்க. கடைசி வரைக்கும் இருந்துச்சு. எனக்கு தெரிய வரதுக்கு முதல் நாள் வரைக்கும் இருந்துச்சு. எப்பவுமே டெய்லியுமே உங்ககிட்ட இருந்துச்சு. எனக்கு ஒன்று வியப்பா இருந்துச்சு, இப்படி ஒரு கேரக்டரா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சு எவ்வளவு நாள் கழிச்சு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? ஒரு 4-5 மாசம் கழிச்சு. 4-5 months நார்மலா பேசிட்டு 4-5 months வந்து நான் ஒரு மாசம் ஃப்ரெண்டா ஜாலியா பேசுவோம், நாங்க வாங்க போங்கன்னு. அப்புறம் பிடிச்சிருக்கணும்னு இல்லை, யோசிக்கணும்னு. அப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ நான் எவ்வளோ எஃபோர்ட் போடுறேன் அதில் வந்து அவங்க ஒரு 10 மடங்கு அதிகமாக போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க எஃபோர்ட்டு. நம்ம பேசவே மாட்டோம், அவங்க பேசிட்டே இருப்பாங்க. புரியுது. உங்களுக்கு அவங்க ஃபினான்ஷியலி ஏதாவது சப்போர்ட் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா? அந்த மாதிரி வேற ஹெல்ப்ஸ் ஏதாவது இருந்துச்சா? ஃபினான்ஷியலாக அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு என்னோட ரிங்கு, தோடு நான் வச்சு கொடுத்தேன். அந்த பணம்னா கூட திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்க. அது பணம் கஷ்டம்தான், பணம் தேவை, கஷ்டம் இருக்குதான். எனக்கு அதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா இவங்க இப்படி விட்டுட்டு போனாதான் கஷ்டமா இருக்குது. நீங்க திருப்பி கொடுத்த காசெல்லாம் கேக்குறீங்களா? என்ன சொல்றாங்க? கொடுத்த காசுலாம் கேட்குறேன் மேடம். ஆனா அதான் சொல்றேனே, எனக்கு தான் அவனே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானே மேடம். கொடுத்த காசுலாம் எங்க வரப்போகுது? நான் ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவரு மூலியமா தான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வட்டி கட்ட முடியல, எனக்கு காசு திருப்பி வேணும் அப்புறம் சொல்றேன். வட்டி கட்ட முடியல, நகையும் திருப்பல. அதான் மேடம் ஒண்ணுமே புரியல. அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்றாங்க? வந்தாதானே தர முடியும், இதுனா தானே தர முடியும், இல்லாம இப்படி தர முடியும், நீ ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதன்னு சொல்றாங்க மேடம். நான் தொந்தரவா இருக்கேன் போல மேடம், அவனுக்கு தொந்தரவு பண்ணாத, உனக்கு உன் காசு வர வேண்டிய இடத்துல வரும், வர நேரத்துல வரும்னு 6 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க மேடம். இன்னும் வரல, இன்னும் கொடுக்கவும் இல்லை காசு. இங்கே சொல்லுங்க மேடம், ஒரு அப்பா இல்லை, அண்ணன் தம்பி எனக்கு யாரும் இல்லை, எங்க அம்மா வச்சுட்டு தங்கச்சி வச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட தெரியாம எப்படி பண்ணிட்டு இருக்கலாம் வேலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. என்னை விட்டு போயிட்டா அவன் வாழ்க்கை நினைச்சுக்கிறேன் நானு. ரொம்பவே
மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இப்படி சந்தோஷமா இன்னொரு பொண்ணு வந்து இறைச்சி பார்க்கவே ஆரம்பிச்சு. என்ன மாதிரி எந்த பொண்ணுமே இருக்க கூடாது நினைக்கிறாரு. 6 மாசமா முடங்கி போய் வீட்டுல கிடக்குறாரு. ஒரு வேலைக்கு போக பிடிக்கல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல யாரும் வந்தாங்க எங்க அம்மா கிட்ட கூட முன்னாடி வந்து நான் பேசுறது இல்லை. என்ன நினைச்சேன் எனக்கு கஃபையும் அன்பா பேசுற அம்மா கிட்ட என்னால அன்பா பேச முடியல. இவனால எல்லாமே நடந்துச்சு மேடம். யாருக்கு இதை போய் சொல்லி என்ன சொல்றதுன்னு தெரியல. விட ரொம்ப சீப்பான ஒன்ன நினைச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. எதனால அப்படி நினைக்கிறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எதுவுமே பண்ணல. நான் எந்த தப்புமே பண்ணல. அதான் பிரச்சனையே. நீங்க தப்பு பண்ணாதப்ப ஏன் உங்களே நீங்க எல்லாம் தப்பா நினைச்சிருவாங்கன்னு பயப்படுறீங்க? எனக்கு என்ன பண்ண போறேனே தெரியல. இந்த நகையெல்லாம் கட்டுவேனா, திருப்பி எடுப்பேனா, வட்டி வாங்கி இது பண்ணுவேனா, வட்டி எடுப்பேனா, இல்லைன்னா கல்யாணம் பண்ணுவேனா? காதல் தோல்வியால மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் தன்னோட பிரச்சனைகள் தன்னோட தங்கைகளோட வாழ்க்கையை சீரழிச்சிருமோ நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. காதலுக்காக இவ்வளவும் இழந்தவங்க தன்னோட காதலன் கிட்ட ஏதோ ஒண்ணு கேட்க விரும்புறாங்களாம். அது என்ன நம்ம பார்ப்போம். இப்ப எப்படி லோன்லாம் பேலன்ஸ் பண்றீங்க? உங்களுக்கே நிறைய காசு தேவைப்படும்ல? இல்லை மேடம், லோனுன்னு எதுவும் வாங்கல. வட்டிக்கு மட்டும் 50,000 ரூபாய் வாங்கினேன். 50,000 ரூபாய் வாங்கி 3 பைசா வட்டி தான். 1500 ரூபாய் மாசம் 1 வருஷம் கட்டிட்டு இருக்கேன். வாங்கி கொடுத்து இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட மோதிரம், என்னோட தோடு இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். அப்புறம் அதெல்லாம் வச்சு கொடுத்து அதான் சொல்ல எல்லாமே சேர்த்து ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஒரு ரியல்மின்னு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தேன் ஆன்லைன்ல. அதுக்கும் நான் தான் கட்டுறேன். இப்போ வட்டி காசு என்னன்னா இன்னொரு இடத்துல வாங்கி இப்படி மாத்தி நிறைய ஆப்ல வந்து லோன் வாங்குவேன் மேடம். அதுல லோன் வாங்கி அப்படி அதுல மாத்தி அது கட்டுவேன். முன்னாடி அந்த ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப அந்த 6 மாசமா எங்கேயும் போறதும் இல்ல, வீட்டுல தான் கிடக்குறேன். அதனால அப்படி மாத்தி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அம்மா கேட்கலையா நீங்க வேலைக்கு போலையான்னு? சில சமயம் வீட்டுல நான் சமாளிச்சிருவேன். சமாளிக்காத டைம்ல நான் அப்படியே போயிருவேன். எங்கேயாவது காலையில கிளம்பி வேலைக்கு தேடுறேன், வேலை போறேன்ட்டு எங்கேயாவது போய் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வருவேன். அந்த மாதிரிலாம் இருக்கேன். இதுக்கு வருவேன் உட்காந்துருப்பேன் ரயில்வே ஸ்டேஷன்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையிலே போயிருவேன். எங்க அம்மாட்ட வேலைக்கு போறேன், வேலை தேட போறேன் நானு அப்படி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு 9 மணிக்கு உட்காந்துட்டு 5 மணிக்கு அங்க உட்காந்து எங்கேயாவது போய் உட்காந்துட்டு வருவேன். ரோட்ல போறது உட்காந்துருப்பேன். தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அழுதுட்டு இருப்பீங்களா? என்ன பண்றேன்னு தெரியல மேடம். நான் தனியா என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு போக முடியாது. வீட்டுல போனா அம்மா என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப நாள் வீட்டுல இருக்க முடியாது. தகஜிய வேற இருக்கு. என்னாலே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டா அந்த பசங்க வாழ்க்கை ஏதாவது பாதிக்கப்படுமோன்னு பயமா இருக்கு எனக்கு. நான் தான் எங்க அப்பா இல்லாம எனக்குன்னு கொடுத்து உதவ யாரும் இல்லாம இருக்கேன். இப்ப நான் தானே எல்லாமே பாத்துக்கணும். இந்த டைம்ல போய் நானே இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் வருதுன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கீங்களா? நான் நம்பவே மாட்டேன் மேம். யாருமே நம்ப மாட்டேன் நானு. இதுதான் எனக்கு முதல் கடைசின்னு வச்சுக்கோங்க. இனிமே எனக்கு கல்யாணமே வேணான்னு இருக்கேன் நான். அந்த மனநிலைக்கு வந்துட்டேன். எனக்கு வேணாம், யாரும் வேணாம். எனக்கு யாருமே வேணாம், நான் மட்டும் போதும். எதெல்லாம் நடந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப பிரசன்ட்ல? எனக்கு திரும்பி வந்து என்ன காரணத்துக்காக என்னை விட்டுட்டு போன, நீ ஏன் என்னை இவ்வளவு பணம் ஏமாத்தின, எனக்கு எல்லாமே ஃபினான்ஷியலா எனக்கு சப்போர்ட் இல்ல, நீ தானே எனக்கு எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி வாங்கிட்டு ஏமாத்திட்டு, நீ ஏன் ஏமாத்தலாங்க தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. அவங்க அதுக்கான பதில சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுது. உங்க மனசு இன்னும் அவங்க நல்லவங்கன்னே நினைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கு. உங்க மைண்ட் இன்னும் அவங்க நல்லவங்க தான் இருக்கு. ஆனா நடக்கிற விஷயங்கள்லாம் இல்ல, அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்கன்றது உங்களால இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால அவங்க வாயாலே நான் இதெல்லாம் வேற ரீசனுக்காக பண்ணேன், நான் நம்ம நல்லதுக்காக தான் பண்ணேன்னு திருப்பி அவங்க வாயாலே நீங்க எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறீங்க. நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க அவங்க உங்க கூட சண்டை போட்டதே கிடையாது, உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்ததே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல 2 பேருமே எமோஷனல் இன்வெஸ்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அவங்க சண்டை வரதான் செய்யும். ஆனா நீங்க சண்டை வரலன்னு சொல்லும் போதே அவங்க உங்க கூட
ஃபர்ஸ்ட்லேருந்தே எமோஷ்னலி ரொம்ப இன்வெஸ்டடாக இருந்த மாதிரி தெரியல. அதெல்லாமே ஸ்டார்டிங்லேயே அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இல்லை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவங்க க்ளோஸாக இல்லைன்ற ஒரு சைன் இருக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கள ரொம்ப நம்பியிருக்கீங்க, அவங்க கூட ஒரு ஃப்யூச்சர் பிளான் பண்ணியிருக்கீங்க, அவங்க கூட சேர்ந்து வளரணும்னு நினச்சிருக்கீங்க, அவங்கள நீங்கள் ரொம்ப நல்லவங்களாவே ஒரு பார்வையில் பார்த்துருக்கீங்க. அதனால இப்போ அவங்க அப்படி கிடையாது, நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க நல்லவங்க கிடையாது, உங்களை ஏமாத்திட்டாங்கன்றது உங்கள் பிரெயின் நம்ப முடியல. அதனால தான் நீங்கள் இன்னமும் அவங்க கிட்ட திருப்பி வா பேசு என் கூட இரு அப்படின்னு சொல்கிறீங்க. இது எந்த வகையில நீங்கள் தப்பு பண்ணலை. இப்போ நீங்கள் கேட்குறது கூட உங்கள் மைண்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவங்க தப்பு, அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்றது. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்கள வேற மாதிரி பார்த்து உங்கள் மைண்டு டக்குன்னு அவங்க இப்படி தான் அப்படின்னு உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதனால நீங்கள் ஐயோ நான் இவ்வளோ கெஞ்சினேன், நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். சரிங்க மேடம். நீங்கள் எந்த தப்பும் பண்ணாததுனால நீங்கள் ஒரு நல்ல லைஃப்க்கு டிசர்விங்கான பர்சன் தான். ஸோ உங்களோட தொலைஞ்சு போன சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வெளியில் கொண்டு வாங்க. வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, கஷ்டமாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கும், இல்லை உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் உட்காருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குமோ தேடி தேடி பண்ணுங்க. உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே தாண்டி போய் திருப்பி உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃபினான்ஷியலி நீங்கள் ஏமாந்ததுக்குமே ஏதாச்சும் லீகலி எடுக்க முடியும்னா பாருங்க, இல்லைன்னா அதையும் தாண்டி உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்க வைக்க முடியுமோ எடுத்து வைங்க. அண்ட் எதுவுமே நீங்கள் ரஷ் பண்ணிக்க தேவையில்லை. உங்களோட டைமில் ஸ்லோவாக எப்படி போகணுமோ சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து வைங்க, நகர்ந்து போங்க. எல்லாமே சரியாகி உங்களுக்குன்னு திருப்பி ஒரு ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் வரும். உங்களுக்கு இதையும் தாண்டி ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்பயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்கண்ணா. நாங்களும் எங்கள் டீமை எப்பவுமே உங்கள் கூட இருப்போம். இந்த கேஸ் மூலமாக நம்ம ஒரு முக்கியமான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். என்னதான் நம்ம ஒருத்தவங்க லவ் பண்ணாலும் அவங்களால திரும்பி லவ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறது இல்லை. நம்ம தான் அவங்க லவ்க்காக நிறைய டைம், மணி, எஃபர்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த கேஸ்லையுமே அவங்க க்ளோஷர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏதாவது பாசிட்டிவாக சொல்லிட மாட்டாங்களா, நடந்ததெல்லாம் பொய்ன்னு நினச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் இது வரைக்கும் நம்பிட்டே இருக்கோம் அவங்க ஒரு நல்ல பர்சன், கரெக்டான பர்சன். ஆனால் திடீர்னு அதுக்கு ஆப்போசிட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது அதால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால வேற மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கான க்ளோஷர் கேட்டுகிட்டே இருக்கும். இது கம்ப்ளீட்லி நார்மலானது தான். இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நிறைய கால்ஸ், மெசேஜ், மீட் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் அவங்க பார்ட்னர் சீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. ஆனால் ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப்லையுமே லூப் ஹோல் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன லூப் ஹோல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே வரதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல சண்டை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியுமா? சண்டை அப்போ தான் ஒருத்தவங்களோட தன்மை என்னன்றது புரியும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதை தெரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்டிங்குமே டெவலப் ஆகும். ஒருத்தவங்க உங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய டிஸ்கஷன்ஸும் வரதா செய்யும், ஆர்குமெண்ட்ஸும் வரதா செய்யும். இந்த ரிலேஷன்ஷிப்ல சண்டை இல்லை அப்படின்னு சொன்னது அது ஒரு பீஸ்க்கான சிம்பிள் கிடையாது, ஒரு வார்னிங் சைன் தான். இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மன நிம்மதியை மற்றவங்க கையில கொடுக்காதீங்க, உங்களோட ஒர்த்தை நீங்க தான் டிஃபைன் பண்ணிக்கணும். ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், உங்களுக்கே ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். இந்த பிட்ரேயல், ஹார்ட் பிரேக்ல இருந்து வெளியில வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு நாள் அவங்கள பத்தி யோசிக்காமவே இருப்பீங்க, மறுநாள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எதுவுமே ரஷ் பண்ணிக்காதீங்க, டைம் எடுக்க எடுக்க அதுவே சரியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்க ஹாபீஸ், உங்க வேலை, உங்க கோல்ஸ், அதை பாருங்க. ஒரு நாளில் அட்லீஸ்ட் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க, அதுக்கடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஹீல் ஆன பிறகு அடுத்தடுத்து நீங்க போகக்கூடிய ரிலேஷன்ஷிப்மே ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கும். உலகத்திலேயே ரொம்ப அழகான லவ் ஸ்டோரி நீங்க உங்களுக்காக எழுதிக்கிறது தான். காதல்னால இவ்வளோ மனப்போராட்டத்தில் மாட்டி தவிச்ச அந்த பெண் நம்ம ஷோவோட கன்ஃபெஷன் ரூம் வந்து வெளியே போகும்போது அவங்க பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு புது மனிதராக வெளியே போகிறாங்க நான் நம்புகிறேன். ஆனால் அது மட்டுமே நம்ம ஷோட நோக்கம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடந்தா அது நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கணுங்கிறதாங்க. மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். நிஜம் பேசும் நிழல் இது, நீதி தேடும் குரல் இது, முகம் மறைத்து அகம் திறக்கும் உன் முன்னே நிற்கும் நிழல் இது, காயம் மாறும் களம் இது, உன் கண்ணீர் துடைக்கும் நிழல் இது, சத்தம் இல்லை.
பயம் என்பது சங்கிலிதான், கைவிடு என்று கூப்பிடுது உள்ளம். படிப்படியா மூச்சு வாங்க இருட்டிலே தானே பிறக்கும் காலை. நீ ஜம்ப்